Hi friends, welcome back to my channel. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு saree ட்ராப்பிங் வீடியோவோட வந்திருக்கேன். இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க்கு லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் காம்பினேஷனு. அங்கே இதை வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். டபுளாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு முந்தி வரைக்கும் நம்ம இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சேஃப்டி பின்னு இல்லைன்னா வந்து குண்டூசி போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த பார்டர் சைடில் வந்து. அப்போ வந்து இந்த பார்டர் வந்து மேலே கீழே ஆகாமல் கழியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சாஃப்ட் சில்க்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து எந்த பின்னும் ஏதோ தேவைப்படல. நான் saree ட்ராப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்களா உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த பின்னி வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணி போட்டிங்களா அப்போ வந்து கழியாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக. அந்த பல்லு பாட்டு மட்டும் வந்து ஒரு 3 மலத்து அளவு விட்டுட்டு நம்ம மீதி எல்லாமே வந்து ஃபுல் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் பிடிக்கும் போது கொஞ்சம் கை நோவுது கஷ்டமாக இருக்குது என்னும் போது வந்து நீங்கள் வந்து இது கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த saree ட்ராப்பிங்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் அப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது இல்லாத இது வந்து சாஃப்ட் சில்க்ன்றதுனால இது வந்து ஒரே தடவை வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுல ஈஸியாக இருக்குது. எல்லாம் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்ட பிறகு இப்படி வந்து நம்ம வந்து கிளிப்பு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம saree கட்டும் போது வந்து அது கழியாமல் இருக்கும் அது வரைக்கும். இப்போ வந்து பல்லு பகுதியில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பல்லு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் கூட அப்படியேனா மீன்ஸ் நீங்கள் கட்டும் போது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் வருது, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் ட்ரை பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை. குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இது ஒரு மூணு ப்ளீட்ஸ் தான் வந்துச்சு. இதில் நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் சிங்கிள் ஃபோல்டில் கூட ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக சொல்கிற பேச்சு கேட்குது இந்த சாஃப்ட் சில்க்கு. ஒரு சில ரஃப் சாரீஸ் எல்லாம் வந்து சொல்கிற பேச்சு கேட்காது. இந்த சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி இல்லை. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஒரே வாட்டிலே செட் ஆகிடுச்சு. இது இந்த பல்லு வந்து இப்போ நம்ம பின் இல்லைன்னா குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பின்ன ஒரு 3 இடத்துல 4 இடத்துல போட்டோம்னா அது கழியாமல் இருக்கும் நம்ம saree கட்டும் போது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் இந்த மாதிரி saree ட்ராப்பிங்து. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் நான். இந்த டேபிள் வைக்கல, டேபிள் இல்லாமல் பாருங்கள் இந்த பாத்திரம் வச்சு, இது வந்து புது பாத்திரம் தான், யூஸ் பண்ண பாத்திரம் இல்லை. இந்த புது பாத்திரம் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளீட்ஸோட கொஞ்சம் பகுதி வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக க்ளீனாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எடுத்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் எந்த பொருள் அவைலபிள் இருக்குது அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு சொம்பு வச்சு அந்த சொம்புக்கு வந்து ப்ளவுஸ் பீஸு வந்து உடுத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த saree ட்ராப்பிங் வந்து தவுளியில் கட்டி பூஜை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சொம்பு வச்சு தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுருந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள்
கலசம் உட்கார வைக்கலாம். அப்புறம் சொல்லிவிட்டு இந்த தவளை வைக்கிறது இதெல்லாம் கூட பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வந்து வைங்க. இது நான் வந்து வெறும் ஹைட்டுக்காக தான் வச்சுருக்கேன். நான் பூஜை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேபிள் எனக்கு தேடி எடுக்கணும். டேபிள் எடுத்துட்டேன்னா இந்த தவளைலாம் வைக்க மாட்டேன் நான். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் வந்து அந்த கீழே வந்து நான் அந்த பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தவளை அது மேலே வச்ச பிறகு இந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா, இந்த ப்ளீட்ஸில் தான் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸு. எப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம். நம்ம இப்படி போட்டால் நல்லா தெரியலன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து முந்தானி வந்து முன்னாடி இந்த பெங்காலி டைப் போடுவாங்க இல்லை, பெங்காலிஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இது என்னத்துக்கு இது இப்படி போட்டிருக்கேன்னா, இந்த சைடு வந்து குச்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து இந்த சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பார்டர் மட்டும் அப்படி மேலே வச்சுட்டு நம்ம வந்து பாருங்கள் இங்கேருந்து ஒரு இது தவளை தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இதோட ஃபஸ்ட்டு இது இருக்குதுங்களா, அதுக்கு வந்து ஒரு அங்கே வந்து அதுக்கும் இந்த சைடு இதுக்கும் வந்து நம்ம ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் க்ளீனாக அழகாக எடுத்து விட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இதை வச்சு இந்த பக்கம் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடணும். இன்னொன்று இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்டிகை அன்றைக்கி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பின் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது குண்டூசி போடும்போது அது எங்கேருந்தாவது கொஞ்சம் வச்சு கழட்டிடுச்சுன்னா பூஜை அன்றைக்கி வந்து மனசு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ அன்றைக்கி நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் பின்னு அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக போட்டு விடுங்க. நம்ம கை கால் வைக்கிறச்சு கூட அவ்வளோதான். அந்த கை கால் வந்து க்ளீனாக நம்ம டைட்டாக வந்து செக்யூர் பண்ணி விடணும். இல்லைன்னா பூஜை அன்றைக்கி ஏதாவது ஒரு தடங்கல் மாதிரி மீன்ஸ் அது ஏதாவது கழட்டிச்சுன்னா அது ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கை காலெல்லாம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிறைய பின் போட்டு சேஃப்டி பின் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம காலையில் பூஜை சாமி உட்கார வைக்கிறதுலேருந்து நைட் வரைக்கும் அது இருக்கணும், தாங்கி பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நடுவில் எங்கேயாவது நம்ம பூஜை பண்ணுற டைம் கழட்டிடுச்சுன்னா அது ரொம்ப மனசுக்கு கஷ்டம் ஆகிடும். இப்போ வந்து ஒரு கயிறு வச்சு கட்டிட்டேன் பாருங்கள். கயிறு வச்சு கட்டினா இந்த ஷேப் பாருங்கள் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிப் பெல்ட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி நாங்கள் சிக்பேட் போயிருந்த போது பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இது வந்து மேட்ச் ஆகிடுச்சு இந்த ஹிப் பெல்ட்டு இந்த நெக் பீஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்னங்க ரெகுலராக நமக்கு என்ன பொருள் இருக்கோ நம்மக்கிட்ட அதை வந்து நம்ம போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்களா. இந்த சேரீ வந்து சீக்கிரமாகவே நீங்கள் ப்ளீட் எடுத்துடலாம். இந்த மாதிரி சாஃப்ட் சில்கெல்லாம் எடுக்கும் போது ஃபேஸும் வச்சாச்சு. இது தெரிய மாட்டேங்குது, லாஸ்ட்டில் காமிக்கிறேங்க உங்களுக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது என் பையனுக்கு தூக்கமாக வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். அவன் வீடியோ சரியாக எடுக்கலை, ஃபேஸ் வந்து தெரியல பாருங்கள். இதெல்லாம் நான் வைக்கிறது தெரியவே இல்லை. அவன் ஃபோன் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தான் நைட்டு. இப்போ ஏதாவது சொன்னால் கோவம் வந்துடும், அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, பசங்கள்லாம் இப்படி தாங்க. சின்ன ஹெல்ப் பண்ணுறது கூட இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. நம்ம வயசில் எவ்வளோ வேலை சேர்ந்துருக்கோம், இப்போவும் செய்கிறோம். நம்மளோட பசங்க பார்த்திங்கன்னா எப்போ பாரு ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டாங்க லக்ஷ்மி அம்மன். இதுதான் ஃபுல் இது. உங்களுக்கு யாருக்காவது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்